நான் வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியா மாத்துறேன். நான் என்னுடைய நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்பை பெருக்கி நான் அதன் மூலம் வளர்ச்சியை நோக்கி போறேன். நீங்க பாலின் மதிப்பு 3 லட்சம் கோடிக்கு நில சீர்திருத்த சட்டம்னு ஒண்ணு மத்திய அரசு கொண்டு வந்திருக்குது. நீங்க இங்க கேட்காமலேயே நிலத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை மத்திய அரசுக்கு இருக்குது. நீங்க நான் வேளாண்மை செய்வீங்க, அது அந்த உரிமை எதுவுமே மாநில அரசுடைய கையில இல்லைங்கிறேன். நான் என் நிலத்தை நீங்க வீட்டு மனைகளா விற்கிறத அந்த நிலையை தடை சட்டம் போடுவேன். விற்கிறதா இருந்தா எனக்கு தான் விற்கணும்னு சொல்லுவேன். நான் வாங்குவேன், என் மக்கள்கிட்ட குத்தகைக்கு எடுப்பேன். பல ஆயிரம் ஏக்கரை நீங்க 30 ஆண்டுக்கு 40 ஆண்டுகளுக்கு 4 நூற்றாண்டுகளுக்கு லீஸுக்கு எடுப்பேன், குத்தகைக்கு எடுப்பேன், ஒத்திக்கு எடுப்பேன். எடுத்து நான் பண்ணை நிலங்களை உருவாக்கி வேளாண்மை செய்வேன். நீங்க உங்களால சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்க? உங்களால ஒரு முதலமைச்சரால மின்சாரம் தற்சார்புன்னு சொன்னீங்க. கூடங்குளம் மின்சாரத்தை தமிழகத்திற்கு மட்டும் கொடுத்து விட முடியுமா? நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை தமிழகத்துக்கு மட்டும் கொடுத்து விட முடியுமா? நான் கேக்குறது கல்வி சொன்னீங்க, நீங்க காமராஜரை சுட்டி காட்டுறீங்க. இன்றைய கல்வி அப்படிங்கிறது முழுக்க தனியார் மயப்படுத்தப்பட்ட விட்ட நிலையில காமராஜர் காலத்து கல்வி மாதிரியே ஒரு கல்வி நிலையெல்லாம் கொடுக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? நான் கேக்குறேன். என்ன தேவையா தேவையில்லையா? கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கல்வியை மருத்துவத்தை உயிர்காக்கும் மருத்துவத்தை இந்த உயிர் தேவையான குடிநீரை வர்த்தகமாக்கினது கொடுமையா இல்லையா? இதை மாற்றணுமா மாற்றக்கூடாது? அது முடியுமா முடியாதான் தான் ஒரு மாநில அரசுக்கு முடியாது. நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க நான் மறுபடியும் சொல்றேன், தேவையா தேவையில்லையாங்கிறத நீங்க பேசணும். இப்ப முடியுமா முடியாதான்னா நீங்க எப்படியும் சாக போறீங்க, சாப்பிடாம படுப்பீங்களா? அது பேச்சு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம என்ன சொல்றோம், இப்ப நான் கேட்கறதுக்கு நீங்க பாருங்க, தனியார் முதலாளிகள் பள்ளிக்கூடத்தை நடத்தட்டும். நான் பள்ளிக்கூடத்தை நடத்துறேன். அந்த ஒரு தனி முதலாளி தரமான மருத்துவத்தையும் கல்வியையும் என் மக்களுக்கு கொடுத்துட முடியும். அவரால் சுத்திகரிக்கப்பட்ட தூய குடிநீரை கொடுத்துட முடியும். 8 கோடி மக்களின் பிரதிநிதித்துவப்பட்டு நிறுவப்பட்ட வலிமை மிக்க ஒரு அரசால தரமான கல்வியை மருத்துவத்தையும் குடிநீரை என் மக்களுக்கு கொடுக்க முடியாதா? இதுதான் நமக்கு இருக்கிற கேள்வி. முடியும் நான் சொல்றேன். நான் உலக தரம் மிக சிறந்த தரத்திற்கு இன்னைக்கு தென்கொரியா தான் கல்வியில முதலிடத்தில் இருக்கு, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், பின்லாந்து. இந்த 5 நாடு இருக்கு. இந்த கல்வி முறைகளை நம்ம பாக்குறோம். இதை தாண்டி நம்மளால உருவாக்க முடியும், நமக்கு நம்பிக்கை இருக்கனால தான் சொல்றோம். நான் என்ன செய்யறேன், நான் தரமா என் கல்வி கொடுக்கிறேன், என் தாய்மொழியில பயிற்றுவிக்கிறேன், ஆங்கிலத்தை கட்டாய பாடமொழியாகிறேன். உலக தரத்துக்கு ஆங்கிலேயருக்கு இணையாக தமிழர்கள் பேச எழுத படிக்க ஆற்றல் பெற்றிருப்பார்கள் என்ற நிலையை உருவாக்குறோம். மறுபடி உலகத்தில் இந்தி உட்பட எல்லா மொழிகளையும் பிள்ளைகளுக்கு விருப்ப மொழி எது வேணுமோ படிச்சுக்க, ஆனா தாய்மொழியில் கல்வி படிச்சு வரட்டும். பொது தேர்வு இந்த தனியார் பள்ளியில வர்றவன் வெல்றானா, என் பிள்ளை வெல்றானான்னு பார்த்தா என் பெற்றோர்கள் எல்லா பிள்ளையும் கொண்டாந்து சேர்த்துவான். இந்த தரமான கல்வியை என் மக்களுக்கு கொடுக்கணுங்கிற நோக்கம் தான் முக்கியம். அதுதான் முக்கியம். அந்த நோக்கத்திற்கான வரி வருவாயை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலும் வரி வருவாய் மின் உற்பத்திக்கு சொன்னீங்க, நீங்க கொடுத்துருவீங்களான்னு. நீங்க நல்லா கவனிங்க. நமக்கு 13,500 மெகாவாட், இப்ப 15,000 தேவைன்றாங்க. 4,348 மெகாவாட் தான் பற்றாக்குறை இருந்துச்சு. ஆனா 5,700 மெகாவாட்டை வாங்குது, பர்ச்சேஸ் பண்ணுது. செலவினத்துல தான் தமிழ்நாடு முதலீடு செய்யுது. இந்த 2 அரசுகளும் மாறி மாறி மின் உற்பத்திக்கான முதலீட்டை விட்டுட்டு வாங்குறதுல பிற மாநிலத்துல தனியார் முதலாளிகள்கிட்ட வாங்குறதுலயே வாங்குது. ஏன்னா உற்பத்தியில ஈடுபடுத்தினா கமிஷன் வராது. வாங்கினா ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா 3 ரூபா இப்படி கமிஷன் போட்டாலும் பல ஆயிரம் கோடி வருமானம் உற்பத்தி பண்ண முடியாதுங்கிற மின்சார சட்டமும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையமும் காங்கிரஸ் பாஜக ஆட்சி காலத்துக்கு கொண்டு மின் வாரியம் 3ஆக உடைக்கப்பட்டு விட்டது. மின் உற்பத்தி, மின் பகிர்மானம், மின் கடத்தல் 3ஆக உடைக்கப்பட்டு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கொண்டு வரப்பட்டு மின்சார சட்டம் கொண்டு வரப்பட்டு மாநில அரசுகள் மின் உற்பத்தியை செய்ய முடியாத நிலையில் மத்திய அரசுடைய சட்டங்கள் இருக்கின்றன. அதை எதிர்த்து போராடணுங்க. நீங்க எனக்கு அப்படின்னா நீ எனக்கு தேவையான மின்சாரத்தை தா, இல்லைன்னா என்னை உற்பத்தி செய்து அனுமதி என்ன நீங்க சண்டை திமுக பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பண்ணாம இருக்காங்களா? கடிதம் எழுதாம இருக்காங்களா? போராடாம இருக்காங்களா? நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் கொண்டு வரும்போது எதுக்காம இருக்காங்களா? நீங்க எல்லாத்துக்கும் கடிதம் தானே. நீங்க பழைய போஸ்ட் மாஸ்டர்களை முதலமைச்சர் ஆக்கி வச்சுட்டு நீங்க கடிதம் இமெயில், இன்டர்நெட், வாட்ஸ்அப்ங்கிறான், எல்லாம் பண்றான். நீங்க இன்னைக்கு கடிதம் நீங்க வந்தா உங்களுடைய போராட்ட வடிவம் கடிதமாக இல்லாமல் என்னவா இருக்கும்? நேர போய் பேசுவேன், இங்க வர வைக்கிற மாதிரி பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? நான் சொல்லவா, கச்சத்தீவை திருப்பி எடுன்னு தீர்மானம் போடுவேன். அவர் முடியாதுன்னு பாரு, என்னை பிரிச்சு விடுன்னு மறுபடியும் தீர்மானம் போட்டு அனுப்புவேன். பிரிவினைவாதி தீவிரவாதி உருவாயிட்டான், இங்க வாங்க, இங்க வான்னு கூப்பிடுவேன். என் தாய் நிலத்தை இருங்க, என் தாய் நிலத்தை எடுத்து பேச விடுங்க. என்ன, என் தாய் நிலத்தை எடுத்து பிரிச்சு என் இனத்தின் வரலாற்று பகைவனுக்கு கொடுத்துட்ட நீ தேசியவாதி, என் தாய் நிலத்தை எடுத்து என் தேசத்தோட இணைன்னு சொல்ற நான் பிரிவினைவாதியாடான்னு கேட்பேன்.
நீங்க கேட்கலாம் சீமா, நீங்க மேடையில பேசுறது அங்கேயும் பேசலாம். என்னுடைய கேள்வி, தமிழக அரசு திமுக, அதிமுக, காங்கிரஸ் தவிர எல்லாரும் ஒட்டு மொத்தமா ஒரு தீர்மானம் போட்டு அனுப்புனாங்க. ரைட், அந்த தீர்மானத்துக்கு மதிப்பு இருந்தா, தனியிலம் தேவையான தீர்மானத்தை தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றியது, மதிப்பு இருந்துச்சா? 70 விடுதலை தொடர்பான விவகாரத்தில் ஒப்பு கழுகிறதுக்கும் உளமாற அழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கச்சத்தீவை மீட்கணும்னு கடும் போராட்டம் இந்த அரசுகள் நினைச்சதா? போரை நிப்பாட்டணும்னோ, கச்சத்தீவை மீட்கணும்னோ, மீனவர் படுகொலை தடுக்கணும்னோ ஒரு அரசு 1 கோடி 1.5 கோடி தொண்டர்களை வச்சிருக்கிற கட்சிங்குது என்ன போராட்டத்தை பண்ணிட்டு? தமிழக சட்டப்பேரவை தீர்மானத்தை விட வலிமையான ஒண்ணு என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் கேட்கிறேன். நீங்க இப்ப 37 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து சட்டசபை பாராளுமன்றத்தில் பேசி ஒரு அழுத்தம் கொடுத்தது, ஒரு அந்த போராட்டங்கள் தீவிரமடையும் போது அது கவனிக்கப்படுது. பொதுமக்கள் கேள்விகளோடு காத்திருக்கிறார்கள், பயணிக்கலாம். பேரு, கேள்வி விரைவா. ஐயா வணக்கம், என்னுடைய பெயர் ஜி நளினா, ஆசிரியை, ஈரோடு மாவட்டத்திலிருந்து வரேன். அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன நிலை மாறி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற நிலை இன்று வந்துள்ளது. ஆனால் இன்று அரசியலில் அவ்வளவு பெண்கள் முன்னேற வரவில்லை. உங்கள் கட்சியிலும் அதற்கான இடம் எவ்வளவு தூரம் உள்ளது? பெண்களுக்கான இடம் இல்ல, நம்ம நம்ம 43 இடம் இந்த நம்ம கொடுத்தோம். அதிகமா பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது நம்ம தான். வர்ற பாராளுமன்ற தேர்தலில் 20 ஆண்களுக்கு 20 பெண்களுக்கும் கொடுக்க போறோம். அதுல இப்ப என்ன நம்ம சொல்றோம்னா, பெண்கள் இன்னும் பேரார்வத்தோடு இந்த அரசியல் ஒரு வாழ்வியல்ங்கிறத புரிந்து கொண்டு இது பங்கேற்க வரணுங்கிறத நான் பலமுறை எடுத்து சொன்னேன். அதுலயுமே சில பெண்கள் வராது, நம்ம குடும்ப உறுப்பினர்களையே வேட்பாளர்கள் ஆக்கிதான் நம்ம 43 பேருக்கு கொடுத்தோம். என்னுடைய இது 50 நாள்ல 1 விழுக்காடாவது கொடுக்கணும், 50 பேருக்கு கொடுக்கணும்னு நினைச்சா அதுல 7 பேர் குறைஞ்சு போயிட்டது. அடுத்த முறை இன்னும் கூடுதலா கொடுப்போம். அது நிறைய நம்ம செய்யறோம். அதிக அளவில் பெண்கள் இடம் பெறுவதற்கான முயற்சி ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? ஒரு அச்சம் இருக்குது. 2வது குடும்ப சூழல்களும் ஒண்ணு இருக்குது. நீங்க உங்களுக்கு தேவையில்லை அரசியல்ங்கிறது, அரசியல் தேவையில்லைங்கிறது அது சரியான புரிதல் இல்ல. வானமே இல்லாத கூரையில பூமியில வாழ போறேங்கிற மாதிரியான ஒரு சொல்லது. அரசியல் இல்லாம எதுவுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதனால பெண்கள் அதிகப்படியாக பங்கேற்கணும், கற்றவர்கள் இன்னும் கூடுதலாக பங்கேற்கணும். கற்றவர்கள் அதிகமா வர வர ஒரு படித்தவர்கள் அமர்ந்து படிக்கிற நூலகம் எவ்வளவு அமைதியா இருக்குமோ அப்படி நாடும் அமைதியா வரும். அதனாலதான் படித்தவர்கள் அதிகமா பங்கேற்கணும். வணக்கங்க, என் பேர் சாரதி. நீங்க இப்போ பொதுவா முதல்ல கருத்து சொல்லிட்டு இருந்தீங்க. அதன் அடிப்படையில் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க கல்வியை நானும் கொடுப்பேன், தனியாரும் கொடுப்பான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு அங்கதான் ஒரு பாயிண்ட் இடிக்குது. என்னன்னா, இப்போ கடந்த ஆகஸ்ட் மாசம் நினைக்கிறேன், அந்த மாசத்துல கென்யாவுடைய நைரோபியாவில் WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அவங்க இனி எந்த நாட்டுக்கும் கல்வியை கொடுக்க கூடாது இலவசமா அப்படின்னு சொல்லி இங்க நரேந்திர மோடி தலைமையில நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் போயிட்டு ஒப்பந்தத்துல இந்திய அரசு அடகு வச்சுட்டு வந்திருக்காங்க. இது ஒரு பேப்பர்லயும் வரல, ஒரு பத்திரிகையிலயும் வரல, டிவி காட்சிகள்ல வரல, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நீங்க கல்வியை நான் கொடுப்பேன், அதுல தரமா எப்படி இருக்குன்னு பாப்பீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதை எப்படி அனுமதிக்கும்? இங்க அனுமதிச்சு இப்ப தமிழ்நாடு அரசு கல்லூரி, அரசு பள்ளிகள் நடக்குதா இல்லையா? நடந்து கொண்டுதானே இருக்குது. தமிழ்நாடு அரசு பள்ளி கல்லூரிகள் நடந்து கொண்டிருக்கு. மருத்துவக் கல்லூரி இருக்கு, பொறியியல் கல்லூரி இருக்குது, சட்டக்கல்லூரி இருக்கு, எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்ப அதுல என்னன்னா, அரசு பள்ளியில் படிக்கிற ஆர்வத்தை விட தனியார் பள்ளிகள்ல போறது கல்வித்தரம் கூடுதலா இருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த இதுல நம்ம இன்னும் தரப்படுத்தி இன்னும் கூடுதலா பள்ளி கல்லூரிகளை தொடங்கி அந்த தனியார் ஏற்கனவே இருக்கிற முதலாளிகளை நம்ம உரிமத்தை ரத்து பண்ணி மூட முடியாது. அவர் கேக்குறது இல்ல நீங்க அது தம்பி, அது தரமா இல்லைங்கிறதுனால பெற்றோர்கள் தனியார் பள்ளிகளை நாடி போயிட்டதுனால அதை மூடிடும். ஒரு பையனுக்கு 2 ஆசிரியர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிற செய்தியை நம்ம படிக்கிறோம். அதனால பயனற்று போனதுனால அந்த பள்ளிகள் மூடப்படுது. மற்ற நேர்களுக்கு வழி பதில் சொல்லவே இல்லையே. நான் விரிவா வாங்குறேன் நிச்சயமா வாங்குறேன். நீ என்ன சொல்ல வர? நடத்த முடியாதுன்றதுனால நீ என்ன சொல்ல வர? நான் நடத்துவேன், நீ சும்மா இருக்கும். என்ன இருக்கு? நீ நடத்த விட மாட்டேன்.
என்ன ஜனநாயகம் உனக்கு இதுல தேவைப்படுது? என்ன ஜனநாயகம் வேணும் உனக்கு? பதில் சொல்லணும். சட்டத்திலே இருக்கு. அதாவது கார்பரேட் ஸ்கூலோ காலேஜ் நடத்திட்டா அவங்க நிகரா இங்க எந்த அரசு இருக்க கூடாது. இன்னைக்கு அரசுக்கு ஒதுக்கீட்டுல மாணவர்களோ இல்ல அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போ எது கொடுக்க கூடாது. அதை எதிர்த்து போராடிதான் உடைச்சு பெற்று வரணும். நீ அதுக்காக விட்டுட்டு நீ எல்லாரும் தனியார் முதலாளி நடத்தினா அரசு நீ இந்த மக்களாட்சிங்க தத்துவமே செத்து போகும். நீ ஒப்பந்தத்துல போட்டு ஏழை விட்டுட்டு போக வேண்டியதானே? அப்போ உலக முதலாளிகளை எதிர்த்து எதிர்க்க முடியும் சொல்றீங்க. எதிர்க்கிறியா? அது எப்படி நீங்க கேக்குற கேள்வி திருப்பி கேளுங்க. இப்ப நீ அந்த முறையை ஏற்கிறியா எதிர்க்கிறியா? எந்த முறையே? இப்ப நீ இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு தனியார்களுக்கு தான் கல்வி, நீ அரசு நடத்த முடியாதுங்கிறத நீ ஏற்கிறியா எதிர்க்கிறியா? அரசு நடத்த முடியாதுன்றது தான் என்னுடைய கொஸ்டின். இல்ல அவர் கேக்குறது சரி. அது எதிர் வாதமாவே போயிட்டு இருக்கோம். நான் அதுக்கு விரிவா வாங்குறேன். 10 நிமிடம் தான் இருக்குது. மற்ற நேர்களுக்கு கொஞ்சம் வழி கொடுங்க. அதுவும் கேக்குறது அந்த முறையை நீ ஏற்கிறியா எதிர்க்கிறியாங்கிறதான். அப்ப நீ எதிர்க்கிறீங்களா? அப்ப நீங்க எதிர்க்கிறீங்களே அது மாதிரி நானும் எதிர்ப்பேங்கிறார் அவர். சரி, அடுத்த நேரம் நான் வர மற்ற நேர்களுக்கு வழி கொடுங்க. அது ஒரு ஜனநாயகம். விரைவா. வணக்கம் ஐயா, என்னுடைய பேர் இளம்பருதி, மின்வாரியத்தில் வேலை செய்யறேன். நீங்க முதல்வரா வந்தா மின் உற்பத்திக்கு என்னென்ன திட்டம் வச்சிருக்கீங்க? அதான் மாற்று மின் பெருக்கம். இப்ப ஏற்கனவே இப்ப நீங்க காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம், அனல் புனல் மின்சாரம் இதெல்லாம் இப்படி இருக்கு இல்லையா? இதை தாண்டி மாற்று மின் பெருக்கம். அந்த தொடர் வண்டி நம்ம வரைவு ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுலாம் நாங்க கொடுத்திருக்கோம். ஒரு 100 கிலோமீட்டர் ஓடுற தொடர் வண்டி, அது 2 பக்கம் காற்றாடிகளை வைத்து அதன் மூலமாக நம்ம மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்ள முடியுங்கிற ஒரு மாற்று மின் உற்பத்தி மின் பெருக்கத்தை நம்ம அறிமுகப்படுத்துறோம். அந்த முறையை நம்ம கொண்டு வந்து வெற்றி அடைகிற போது ஒரு யூனிட் மின்சாரம் 25 காசுக்கு நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியும். அதை செயல்முறையா விளக்கிய இங்க கிண்டியில நீங்க போனீங்கன்னா ஒருத்தர் செஞ்சு நிரூபிச்சிருக்கிறாரு. அது தமிழ்நாடு அரசு வரைவிலையும் அது இருக்குது. ஆனா அவங்க செயல்படுத்தல. நாம அதை செயல்படுத்துவோம்னு சொல்றோம். சார் இல்ல அவர் இல்லைங்கிறது அவருடைய நிலைப்பாடு. ஒரு தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காரு. அதுக்காக நம்ம குறைவான நேரங்கள் தான் இருக்குது. நம்ம மற்ற கேள்விகளோடு பயணிக்க வேண்டியிருக்கோம். அவருக்கு அவர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது அந்த WTO அக்ரிமெண்ட் பத்தி பேசினாரு. அது மத்திய அரசு கல்வியை தனியார் மயமாக்க அப்படிங்கிறது தொடர்பான கேள்வி. அதை நாம எதிர்க்க வேண்டிய கடமை இருக்குது. எதிர்த்தான் ஆகணும்னு நான் அந்த இடத்துல அதை தாண்டிக்கிறேன். அதற்கான உரிமை மாநில அரசுகளுக்கு இல்லை அப்படிங்கிறது அவருடைய வாதம். அதிலே நின்று நம்ம அடுத்த இடத்துக்கு பயணிக்க முடியாது. நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த எழுவர் விடுதலை தொடர்பான பேரணி அது இன்றைக்கு வேலூரிலிருந்து தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அதற்கு தடை விதிக்கப்பட்டு சென்னையிலேயே நடைபெறும் என்பது போல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து உங்களுடைய பார்வை? இல்ல, முதல்ல காவல்துறை நமக்கு அனுமதி கொடுத்திருந்தது. அம்மா போய் கேட்ட போது அப்புறம் சிலர் அவங்க ஆணையர் அலுவலகத்திலிருந்து அந்தந்த மாவட்ட பகுதிகளை கடக்கும் போது அந்தந்த மாவட்ட காவல் அதிகாரிகள்ட்ட நீங்க அனுமதி பெற்றுக்கிறீங்கன்னு அப்படியும் பெறப்போன இடத்துல கடைசியா இப்ப நீ ஒரு எழுச்சி மக்கள்கிட்ட வரும்போது அப்ப பெரும் பயணமா ஆயிட்டா போக்குவரத்துக்கு நெரிசல் ஆயிரும் அப்படின்னு. இது அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம் அல்ல. அரசுக்கு ஒரு கருணை அன்போடு ஒரு கோரிக்கை ஒரு கருணையோடு இதை பரிசீலனை பண்ணுங்கன்னு மறுபடியும் ஒரு கோரிக்கை வைக்கிறது தான். அவர் கைது செய்யப்பட்டு நாளையோடு 1/4 நூற்றாண்டு நிறைவுறுது. அப்ப ஒரு 1/4 நூற்றாண்டு கவலை இந்த ஒரு கண்ணீர் நம்ம துடைக்கிறது தான் இந்த முயற்சியை செய்யறோம். இதன் மூலம் இதை அரசின் கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிறதா நோக்கம். அப்ப போயிருச்சு. அது போனதுனாலதான் அவங்க நீங்க அவ்வளவு தூரம் பேரணி வர வேண்டாம், நீங்க ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்திலிருந்து நீங்க கொடுங்கன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு நோக்கம் நீங்க முன்மொழிஞ்சதுதான் நான் 7 பேரையும் விடுதலை செய்வேங்கிறது. அதை இப்ப உச்சநீதிமன்றம் தந்திருக்க தீர்ப்புல கூட இந்த தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிற அந்த 161வது சட்ட விதியை பயன்படுத்தி அதன் வாயிலாக விடுதலை செய்கிற அந்த வாய்ப்பை அது கட்டுப்படுத்தல. அப்ப அதை அவங்களுக்கு அதை சொல்லி நீங்க தயவு செய்து நீங்க இந்த 25 ஆண்டுகளா இந்த இருக்கிற இந்த காயத்தை நீங்க தொடங்கிறதுக்கான ஒரு கோரிக்கையா தான் இந்த பேரணி நடக்க போகுது. அதனால நமக்கு வேலூர்ல இருந்து வரணுங்கிறது அவசியம் இல்லைங்க. சரி, ஓகே. ஆனா இதே மாதிரியான சில தடைகளை கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு போட்ட பொழுது அதை எதிர்த்த வீரியத்தோடு இவர்கள் இப்பொழுது எதிர்க்கவில்லை. ரொம்ப மென்மையாக மயிலர்கால் வருடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. அதோட இணைந்து நீங்க உங்களுடைய நிறைவான கேள்வி தான் கேள்வி முடிச்சிடறேன். நீங்க உங்களுடைய பொதுக்குழு கூட சொன்னீங்க, நாம தோற்றிருக்கிறோம் ஆனால் ஒன்றில் வெற்றி பெற்றிருக்கிறோம், மீண்டும் எழ நினைத்த திமுகவை வீழ்த்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா இந்த அதிமுகவின் பி டீம் குறித்த ஒரு பெரிய சர்ச்சை இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் தான் அதிமுகவின் பி டீமா? பி டீம் சி டீம் ஏ டீம் எல்லாம் பேசிட்டு கூடாது. நீங்க அப்படின்னா நீங்க 80-90 விழுக்காடு எங்க கட்சியில இருந்தேன்னா நீங்க பாரதிய ஜனதா பி டீமா? எப்படி உங்களை நீங்க திமுக பாரதிய ஜனதா அதிமுக வெற்றி பெற்றதை விட திமுக வீழ்த்ததில் ஒரு வெற்றியா பாக்குறீங்க? என்னுடைய நோக்கம் வரலாற்றில் அன்னைக்கும் சொல்லுவேன், விழுந்த திமுக என் இன வரலாற்றில் எழுந்தது என்று வரக்கூடாதுங்கிற நான் வெறி கொண்டு நிப்பேன்.
ஏன்னா நீங்க என் இனச்சாவை சகித்து கொண்டு என் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அனுபவிச்சவங்க. எந்த பதவிக்காக என் இனச்சாவை சகித்து கொண்டிருந்தீர்களோ இனி எந்த காலத்திலையும் அந்த பதவி உங்களுக்கு கிடைக்காம பார்த்துக்கொள்ள வேண்டியது என்ன இல்ல, ஒவ்வொரு மானத்தமிழனின் பொறுப்புள்ள கடமைன்னு நான் நினைப்பேன். அதனால நான் செய்வேன். நீங்க அது நாங்க அதனால பி டீமா இருந்தோம், சி டீமா இருந்தோம், டி டீமா இருந்தோம் எல்லாம் பேசுறது நம்ம அந்த அளவில் நிரசனம். ஆனால் கடந்த முறையை விட அதிகமான இடங்களில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கறதையும் சொல்லி நீங்கள் எப்படி ஒன்றிலிருந்து தொடங்கினீங்கன்னு சொன்னீங்களோ அந்த மாதிரி இது ஒரு சிறிய நினைவு பரிசு. புத்தக கண்காட்சி திடலிருந்து எங்களுடைய அழைப்பை மதித்து நேயர்களின் கேள்விகளுக்கும் பதிலளித்தமைக்காக உங்களுடைய பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் வந்தீர்கள். மிக நன்றி. நாம் நிறைவு செய்யலாம். ஏதோ இடத்தில் ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு விவாதத்தை மக்கள் மத்தியில் நிகழ்த்த வேண்டும் என்பதே கேள்வி நேரத்தின் நோக்கமாக இருந்தது. அங்கே சர்ச்சை உணர்ச்சி வசப்பட்டிருந்தாலும் கூட முடிந்த அளவுக்கு ஒரு ஜனநாயகபூர்வமான விவாதத்தை நடத்தியிருக்கிறோம் என்ற நிறைவோடு நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.